பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் கர்த்தர். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் கர்த்தர். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் எலியேசர். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் எலியேசர். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் தமஸ்கு. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் தமஸ்கு. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் ஆபிராம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் ஆபிராம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் புத்திர சந்தானம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் புத்திர சந்தானம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் நட்சத்திரங்கள். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் நட்சத்திரங்கள். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் நட்சத்திரங்களுக்கு. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் நட்சத்திரங்களுக்கு. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் விசுவாசித்தான். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் விசுவாசித்தான். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கல்தேயர். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கல்தேயர். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் திகில் காரிருள். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் திகில் காரிருள். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 9ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் கடலில். 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் கடலில். 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கெர்கெசேனர். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கெர்கெசேனர். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் வேதபாரகர். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் வேதபாரகர். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் மனுஷகுமாரன். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் மனுஷகுமாரன். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் திமிர்வாதக்காரன். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் மத்தேயு. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் மத்தேயு. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் கேள்விக்கான பதில் மத்தேயு. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 9ஆம் கேள்விக்கான பதில் மத்தேயு. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் பரிசேயர். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆம் கேள்விக்கான பதில் பரிசேயர். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, 1/3/2026 கேட்கப்பட்ட ஆதியாகமம் மற்றும் 4/3/2026 கேட்கப்பட்ட மத்தேயு 10-10-20 கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே. பதிலை தேடியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன்.